ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி ஆஷாட நவராத்திரியில் வர ஆஷாட பஞ்சமி. நான் எப்படி வராகி அம்மனை வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இப்போ பூஜை ரூம்லாம் கீழே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக கோலம் போட்டு வச்சுருக்கேன். இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மணை போட்டு மணைக்கு மேலே ஒரு டவல் விரித்து வச்சுருக்கிறேன். வராகி அம்மனை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் லெமன் போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அபிஷேகம் பண்ணணுங்க. அதே மாதிரி மஞ்சள் மாலையும் கட்டி வச்சுருக்கிறேன். வராகி அம்மன் ஃபோட்டோவை கீழே இறக்கி வச்சு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவங்களுக்கு சம்பிங் மாலை மாதிரி கட்டி அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. இதே மாதிரி நம்ம மகாலட்சுமி தாயாருக்கும் சம்பிங் மாலை தாங்க அலங்காரம் பண்ணிக்கிறேன். மகாலட்சுமி தாயார் வேறு, வராகி அம்மன் வேறு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறது இல்லைங்க. வராகி அம்மனையும் மகாலட்சுமி தாயாராக நினச்சி தான் நம்ம வழிபாடு செஞ்சிட்ருக்குறேன். இப்போது பூஜை அறையில் பூவெல்லாம் அழகாக சாத்திட்டு தீபம் ஏற்றிட்டு முதல்ல நிலவாசலில் ஒரு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் பூக்கள் சாத்தி தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம அபிஷேகம் பண்ணவே உட்காரணும். அபிஷேகத்துக்கு தேவையானதெல்லாம் நம்ம பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கணும். ஒரு தடவை அபிஷேகம் பண்ண உட்காந்துட்டோம் அப்படின்னா எழுந்துக்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க. ரொம்ப இப்போ எமர்ஜென்சி அப்படின்னா எழுந்துக்கலாம். மற்றபடி அடிக்கடிக்கு எழுந்துக்கிறது தவிர்த்துடலாங்க. முதல்ல விநாயக பெருமானை மனசார வணங்கிட்டு நம்ம குலதெய்வத்தையும் விநாயக பெருமானையும் வணங்கிட்டு இந்த பூஜை நல்லபடியாக நடக்கணும், எந்த இடையூறும் இல்லாமல் இந்த பூஜை நிறைவு பெறணும் அப்படின்னு நம்ம விநாயகரை வேண்டிக்கிட்டு இப்போ அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இன்றைக்கி ஒரு 5 அபிஷேகம் தான் பண்ணிக்க போகிறேன். பஞ்சமி அப்படின்னாலே 5 தான். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. முதல்ல பால் அபிஷேகம் பண்ணிக்கிறேன். பால், மஞ்சள், குங்குமம், தயிர், கடைசியில் சொர்ணாபிஷேகங்க. நம்ம கோயிலெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நம்ம அபிஷேகம் பண்ணும்போது நம்ம போட்டிருக்கிற நகையெல்லாம் கேட்பாங்க, காசெல்லாம் கேட்பாங்க பாரு. அவ்வளோ ஒரு விசேஷங்க அந்த சொர்ணாபிஷேகம் வீட்டில் செய்யும்போது. அதுவும் இன்றைக்கி ஆஷாட பஞ்சமியில் அந்த அபிஷேகம் பண்ணும்போது அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக நம்ம தெளிக்கும்போது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குங்க. அந்த அபிஷேகம் தான் இன்றைக்கி பண்ணிக்க போகிறேன். நம்ம கொஞ்சம் காசு, ஒரு 5 காசு இல்லை 9 காசு 7 காசு எந்த காசாக வேணா இருக்கலாம், எடுத்து சுத்தமாக கழுவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏதாவது நகைகள் இருந்தால் அது வராகி அன்னைக்கு போட்டுட்டு அதுக்கு மேலே அபிஷேகம் பண்ணலாங்க. பன்னீரில் போட்டு வைங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ பால் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் தீப தூபம் காட்டினங்க. அதுதான் முறையான ஒரு அபிஷேகம் அப்படின்றது. ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அம்மன்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தேவி அப்படின்ற அவங்களோட பேர், சின்ன பொண்ணு தாங்க. அவங்களுக்கு சின்ன பாப்பா, கை குழந்தை 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு குழந்தை 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாளாம், ஒருத்தி 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறாளாம். இப்போ தான் சொந்தமாக 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வாடகை வீட்டிலேருந்து சொந்தமாக வீடு கட்டிட்டு வந்திருக்காங்க. வீடு கட்டிட்டு அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவளுக்கு நிறைய பிரச்சனைங்க. என்ன பிரச்சனைன்னு கரெக்டாகவே சொல்ல தெரியல. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு அவளுக்கு தெரியவும் தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறா. மண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு மாந்திரிகரை கூட்டின்னு அதுக்கு செலவு பண்ணிக்கிறா. ஒரு 30,000 40,000 அதுக்கு செலவு பண்ணியும் சரியாகலை. குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கா, பழனிக்கு போயிருக்கிறா, கணக்கம்பட்டி சித்தர் சமாதிக்கு போயிட்டு வந்திருக்கிறா. அதுக்கப்புறம் இப்போது சமீபத்தில் கூட ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்பவும் உடம்பு சரியில்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஆஷாட பஞ்சமி அன்னைக்கு நான் அவள் பேர் சொல்லியும் நான் பூஜை பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் ஒரு 10 பேர் ஒரு 20 பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாருமே அவள் பேர் தேவிங்க. சீக்கிரமே அவளுக்கு சரியாகணும். 2 கை குழந்தை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. என்ன பிரச்சனைன்னே தெரியலங்க அவங்களுக்கு. அதாவது ஏதோ ஒன்று அழுத்துற மாதிரி இருக்குது. ஃப்ரீயாக சாப்பிட முடியல. ரொம்ப லீனாகிட்டலாம். அவளால் எதுவுமே பண்ண முடியலக்கா, எனக்கு நான் எல்லா சாமியும் கும்பிட்றேன், எல்லாமே பண்ணுறேன், இருந்தும் எனக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஆஷாட பஞ்சமி அன்னைக்கு வராகி அன்னை வழிபாடு செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை செய்யாதவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு செகண்ட் அந்த தேவி அப்படின்றவங்க சீக்கிரமே சரியாகணும் தாயே அப்படின்னு சொல்லி வராகி அன்னைக்கிட்ட ஒரு வேண்டுதல் வைங்க. நம்ம தனியாக வேண்டுதல் வைக்கிறதுக்கும் ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு அத்தனை ஒரு சக்தி இருக்குங்க. அதனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு அவங்க சீக்கிரமாக சரியாயிடணும். அவள் சீக்கிரமாக சரியாயிட்டு நான் நல்லா ஆகிட்டேன் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால்னா கண்டிப்பாக அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். இப்போ மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாலே நாமளே நல்லா இருப்போங்க.
அது ஒரு என்ன சொல்கிறது, கிவ் அண்ட் டேக் பாலிசின்ற மாதிரி தான். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாருமே சீக்கிரமே அவள் சரியாகணும். அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் அவகிட்ட சொல்லியிருந்தேன், இந்த ஆஷாட பஞ்சமி 9 நாட்களுக்குள்ளே வராகி அம்மன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத காட்டி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. கவலைப்படாமல் இவ்வளோ கஷ்டத்துலேயும் இன்னொரு சந்தோஷமான விஷயம்னா வராகி அன்னை வழிபாடு செஞ்சிட்ருக்குறா. எல்லா பூஜையுமே செய்கிறாங்க. இருந்தாலும் நம்ம கர்மா அப்படின்றது கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது. அது வந்து மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இவ்வளோ பிரச்சனையிலும் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்கிறா அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சீக்கிரமாகவே சரியாயிட்டு அவன் நல்ல சந்தோஷமாக என்கிட்ட சொல்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். இப்போ வந்து தயிர் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், சாதாரணமான நாட்களில் இருக்கிறத விட இந்த பஞ்சமி நாட்களில், குறிப்பாக அந்த பஞ்சமி வராகி அன்னைக்குரிய நாட்களில் நீங்கள் அவங்கள பார்க்கும்போது அவங்களுடைய ஃபேஸ் அவ்வளோ ஒரு தேஜஸாக இருக்குங்க. ஒவ்வொரு தரம் வீடியோவில் நான் சொல்கிற விஷயம் இதுதான். நீங்கள் வந்து உங்ககிட்ட வராகி அம்மன் சிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா அதை பாருங்கள். சாதாரண நாட்களை விட இந்த மாதிரி பஞ்சமி நாட்களில் வராகி அன்னை அவ்வளோ அழகாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கே அப்படியே கண்ணு 2மே பூரிச்சு போயிடுங்க. அந்த அளவுக்கு அழகாக இருப்பாங்க. அதை அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் நான் வந்து இதை செஞ்சிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து 4 அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டேங்க. அடுத்தது வந்து சொர்ணாபிஷேகம். இப்போ இந்த தண்ணி நிறைஞ்சிருச்சு இல்லைங்களா, இதை வந்து பக்கத்துலேயே வந்து இதுக்காகவே ஒரு பக்கெட் மாதிரி வச்சுருக்கேங்க. இந்த தண்ணியை வந்து அதில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் சொர்ணாபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளிச்சிக்கலாம். நிறைய பேர் சொல்கிறீங்க ஸ்டீல் பிளேட் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. நானும் வந்து பித்தளையில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. பட்ஜெட் இல்லை அப்படின்றதுனால வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன். வாங்குறதா நம்ம வந்து லைஃப் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கணும். அதனால் அதை வெயிட் பண்ணிகிட்ருக்குறேங்க. இந்த பிளேட்டை வந்து வராகி அன்னைக்குன்னே இந்த தட்டு வாங்கி வச்சு வேறு எதுக்குமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இருந்தாலும் ஸ்டீலை அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். கூடிய சீக்கிரமாக அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறேங்க. இப்போ வந்து சொர்ணாபிஷேகம் என்கிட்ட வந்து 2 கம்மல் தான் இருந்தது. அதை போட்டு விட்டுட்டு கொஞ்சம் சில்லற காசுகள் அந்த பன்னீரில் போட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இதை வீடு ஃபுல்லாக தெளித்து விடலாம். அதே மாதிரி நம்ம மேலேயும் தெளிச்சிக்கலாம். வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க மேலேயும் தெளிச்சிக்கலாங்க. நாமளே கிளென்சிங் பண்ணுற மாதிரி இதை வீடு ஃபுல்லாக தெளிக்கும் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைக்குங்க. இந்த காசையும் நம்ம எடுத்து இப்போ வந்து இந்த காசெல்லாம் தான் வந்து பூஜையில் நான் பயன்படுத்த போகிறேன். அதுக்காக தான் வந்து அதை அபிஷேகம் பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கிட்டேங்க. இப்போ கோயிலெல்லாம் போகும்போது சொர்ணாபிஷேகம் பண்ணணும், நம்ம போட்டிருக்கிற நகையை கழட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலில் கொடுக்கும்போது நம்ம அப்படியே கொடுத்துடலாம். ஆனால் நம்ம வீட்டில் பூஜை செய்கிறோம் அப்படின்னும்போது அதை சுத்தமாக கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அன்னைக்கு போடலாங்க. கோயில் அப்படின்றது வந்து பாசிட்டிவ் அதிகமாக இருக்கிற இடம். வீடு அந்த மாதிரி இல்லை அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கிறது நல்லதுங்க. இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக அவங்களுக்கு துடைச்சிட்டு நல்லா ஜவ்வாதத்தை கம கம கமன்னு அப்படியே வாசனை அந்த இடத்துல அப்படியே தூக்குங்க. அழகாக போட்டுட்டு அவங்களுக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து புது ட்ரெஸ் தான். இது வந்து இந்த ஆஷாட பஞ்சமி அன்னைக்கே போடணும்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேங்க அந்த ட்ரெஸ்ஸு. மற்ற ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சு. ஒரு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ போட போகிறது அன்னைக்கு புது ட்ரெஸ். பாருங்கள் எவ்வளோ தேஜஸாக எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு அது நல்லா தெரியுதான்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி தெரியுதா, உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுதான்னு சொல்லுங்கள். இப்போ இந்த புது ட்ரெஸ், இந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு வராகி அம்மன் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். அப்படியே அழகில் ஜொலிக்கிறாங்க இல்லைங்களா, அப்படியே கண்ணு திறந்து பார்க்குற மாதிரியே எனக்கு தோணுதுங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது எனக்கு. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கும்போது என் மடியில் எடுத்து வச்சுட்டு தாங்க மஞ்சள் குங்குமமே வைப்பேன். எனக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை எப்படி வார்த்தையால் சொல்ல முடியல, அந்த ஃபீலெல்லாம் வந்து வார்த்தையால் சொல்ல முடியல. இப்போது நம்ம குழந்தைக்கு நம்ம எப்படி மடியில் உட்கார வச்சு செய்வோமோ அந்த மாதிரி தாங்க நான் பார்த்து பார்த்து செய்கிறேன். இப்போ வந்து ஒரு 9 மஞ்சள் விரலி மஞ்சளை வந்து ஒரு வெள்ளை நூலில் மஞ்சள் துவச்சி பன்னீர் மஞ்சள் துவச்சி கட்டி வராகி அம்மனுக்கு போட்டு விடுறேங்க. எனக்கு ரொம்ப விசேஷம் மஞ்சள் மாலை போடுறது.
இன்றைக்கி போடுற இந்த மஞ்சள் மாலை இந்த நவராத்திரி வரைக்கும் இருந்துட்டு நவராத்திரிக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அதை மாவை அரைச்சி மிக்சியில் போட்டு கூட மஞ்சளாக அரைச்சி சுவாமிகளுக்கு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜுக்கு போடுறது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துறது நல்லதுங்க. இதை வராகி எண்ணெய் அலங்காரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சம்பிங்கில் அழகாக கிரீடம் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே பன்னீர் ரோஸ் வச்சு அதுக்கு கீழே மல்லிகைப்பூவனால் அலங்காரம் பண்ணிவிட்டு இப்போ வச்சுருக்கிற எல்லா பூவுமே நல்ல வாசனையான பூக்கள் தாங்க. அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அவங்கள உட்கார வச்சிடுறாங்க. இந்த அலங்காரம் எப்படி இருக்குது, இந்த அலங்காரத்தில் அந்த பேரழகி எப்படி இருக்காங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ சாந்த சுரூபினியாக உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள். வராகி அன்னைக்குரியும் ஏதாவது ஒரு ஆயுதம் வந்து பூஜை அறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முருகரோட வேலாக இருக்கலாம், இந்த மாதிரி சூலாயுதமாக கூட இருக்கலாங்க. ஆனால் கூர்மையாக வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே இப்போது நீங்கள் வேல் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் சந்தனம் வச்சு வைங்க. இந்த மாதிரி சூலாயுதம் வைக்கிறனால மஞ்சள் குங்குமம் வச்சு வைக்கலாங்க. இன்றைக்கி வந்து புதன்கிழமை புத பகவானுக்குரிய ஒரு பொருள் அப்படின்னா பச்சை பயிறு தீபம் வைத்திக்கிறது ரொம்ப விசேஷங்க. புத பகவானுக்குரிய அதிபதி தெய்வம் யாருன்னா பெருமாளை நினச்சி நாம் இந்த பச்சைப்பயிறு தீபம் ஏற்றும் போது பொதுவாகவே புதன்கிழமையில் பச்சைப்பயிறு தீபம் ஏற்றிக்கிட்டு தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வர செல்வ வளம் பெருகுங்க. இது ஒரு சீக்ரெட் டிப்ஸுங்க. இன்றைக்கி வந்து செம்பருத்தி இலை, எப்போவுமே செம்பருத்தி இலையில் பச்சைப்பயிறு தீபம் ஏற்றி பாருங்கள், உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்குங்க. அது பஞ்சமி திதின்னு கிடையாது, பொதுவாகவே புதன்கிழமையில் இன்றைக்கி பஞ்சமி திதியோடு வந்திருக்குது அப்படின்றதுனால செம்பருத்தி இலை 5 இலையை எடுத்து சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒவ்வொரு இலைக்கு மேலேயும் ஒவ்வொரு பூ வச்சுட்டு ஒரு சின்ன தட்டில் பச்சைப்பயிறு, அந்த பச்சைப்பயிருக்கு மேலே ஒரு 5 ரூபாய் நாணயம், அதுக்கு மேலே ஒரு 5 முக தீபம் ஏற்றிக்கிறேங்க. இப்போது 5 முக தீபம் இல்லாதவங்க எப்படி ஏற்றலாம் அப்படின்னா 5 இலைகளை நேராக வச்சுட்டு அந்த ஒவ்வொரு இலைக்கு மேலே ஒவ்வொரு அகல் தீபம் வச்சு நல்லெண்ணெயோ இல்லை நெய் விட்டு கூட தீபம் ஏற்றிக்கலாங்க. அது அவங்கவுங்களுடைய விருப்பம். நான் வந்து நல்லெண்ணெய், சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் வச்சு தீபம் ஏற்றிக்கிறேன். வராகி அன்னைக்கு பிடித்த நிறம் அப்படின்னா சிவப்பு கலர் திரி பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு தரம் நான் தீபம் ஏற்றும் போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது பொடி மிக்ஸ் பண்ணி தீபம் ஏற்றுறது என்னோடய வழக்கங்க. இன்றைக்கி குறிப்பாக அதுவும் பஞ்சமி திதி, வளர்பிறை பஞ்சமி திதி அப்படின்னாலே வந்து நமக்கு வளர்ச்சி அடையணும், நம்ம மேலே வளர்ந்துக்கிட்டே போகணும், செல்வ வளம் பெருகணும் அப்படின்றதுக்காக தாங்க வளர்பிறை பஞ்சமியில் நம்ம வழிபாடு செய்வோம். என்றைக்குமே வளர்பிறை பஞ்சமியில் கடன் தீரணும், துன்பம் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டவே வேண்டக்கூடாது. நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேங்க. நமக்கு செல்வ வளம் பெருகணும், பணம் வரணும், பணம் பெருகணும், நம்ம வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே போகணும், முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தாங்க வேண்டுதல் வைக்கணும். இப்போ வந்து அந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து இன்றைக்கி வந்து ஒரு 5 இலைகள், இது வந்து ஒரு பாசிட்டிவான இலைகள் அப்படின்னு சொல்லலாங்க. வெற்றிலை, செம்பருத்தி இலை, துளசி இலைகள், அதுக்கப்புறம் வந்து வேப்பிலை, கற்பூரவள்ளி இலை. இதில் வந்து உங்களுக்கு மருதாணி இலை கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம். மருதாணி இலை மேலே வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோ நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வந்தாலே அந்த மகாலட்சுமி தாயாரோட அம்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து மருதாணி இலை கிடைக்கலைங்க, அதனால் இந்த 5 இலைகள் நான் வச்சது வந்து முதல்ல வெற்றிலை, செம்பருத்தி இலை, துளசி இலைகள், கற்பூரவள்ளி இலை, அதுக்கு மேலே வந்து வேப்பிலை வச்சுட்டு ஒரு 5 ரூபாய் நாணயம், ஒவ்வொரு நாணயத்தையும் வைக்கும்போது வராகி அன்னைக்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு பண வரவு அதிகரிக்கணும், பணம் பெருகணும், நான் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு 5 ரூபாய் நாணயத்தையும் அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பூ வச்சுட்டு அது அப்படியே அந்த 5 ரூபாய், அந்த 5 ரூபாய் நாணயமும் பஞ்சமி தேதி முடிகிற வரைக்கும் நம்ம வந்து பூஜை அறையில் வச்சிடலாங்க. அடுத்து ஒவ்வொரு வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கும் நான் ரெகுலராக செய்கிறது ஒரு அகல் விளக்கு. அது வந்து புது அகல் விளக்காக இருக்கலாம், இல்லைனா ஏற்கனவே யூஸ் பண்ண அகல் விளக்காக கூட இருக்கலாங்க. சுத்தமாக கழுவிட்டு ஒரு 5 பொட்டு வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பணத்தை ஈர்க்கிற ஒரு பொருளுங்க. பொதுவாகவே இது வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு தான் வைக்கணும்னு கிடையாது, எப்பவுமே பூஜை அறையில் அது இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சோம்பு, ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு 5 ரூபாய் நாணயம், ஒரு பச்சை கற்பூரம் எப்போவுமே என்னுடைய பூஜை அறையில் இது இருக்குங்க. இப்போ இந்த வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு செய்கிறேன் அப்படின்னா அடுத்த வளர்பிறை பஞ்சமி வரைக்கும் அது அப்படியே இருக்கும். பச்சை கற்பூரம் வந்து கரைஞ்சிடும். அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு அந்த ஏலக்காய், கிராம்பு, சோம்பு அதை வந்து கால்படாத இடத்துல போட்டுடுவேன். அப்படிலாம் செடி கீழே வச்சுருக்கிறேன் பாருங்கள், செடிக்கு கீழே போட்டுடுவேங்க. மறுபடியும் அடுத்த வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு வருங்க. தொடர்ந்து இது பூஜை அறையில் எப்பவுமே இருக்கும்போது பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நெய்வேத்தியமாக வந்து வராகி அன்னைக்கு பிடித்தமான பொருட்களை தாங்க வச்சுருக்கிறேன். கருப்பு உளுந்து வடை வச்சுருக்கேன்,
மாதுளம்பழம், எள்ளுருண்டை, அதுக்கப்புறமா வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு, மிளகு நிறைய போட்ட வெண்பொங்கல் வச்சுருக்கேன், பொரி உருண்டை. இந்த மாதிரி வராகி அன்னைக்கு பிடித்தமான விஷயங்களே வச்சுருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களா, அவங்களுக்கு பிடிச்சமான பொருளை வச்சுட்டு நம்ம என்ன கேட்குறோமோ அது கண்டிப்பாக கொடுப்பாங்க. கொடுக்குறாங்க, கொடுக்கல, ஆனால் அவங்களுக்கு பிடிச்சதை வைக்கும்போது நமக்கு ஒரு திருப்தி வரும் பாருங்கள். அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. 5 முக தீபத்தை ஏற்றிக்கிட்டு ஒவ்வொரு தீபம் ஏற்றும் போதும் நம்ம வந்து மனசார நம்ம வேண்டிக்கணுங்க. ஏனோ தானோ விளக்கு வச்சோமா, ஏற்றணுமா, பூஜை பண்ணோமா அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொன்றத்தையும் அனுபவித்து செய்யணுங்க. ஆத்மார்த்தமாக நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணி செய்யும்போதே அவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. எனக்கு இந்த பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆச்சுங்க. ஒரு 6 மணிக்கு உட்காந்தது கிட்டத்தட்ட 8 மணி ஆயிடுச்சு நான் பூஜையெல்லாம் பண்ணி முடிக்கிற வரைக்கும். இந்த 2 மணி நேரமும் மனசுக்கு அவ்வளோ ஒரு ஆறுதலாக வேறு எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் கடவுளையே நினச்சிக்கிட்டு, கடவுள் நமக்கு என்ன கொடுக்குறாங்களோ அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் நாம் செய்ய வேண்டியதை மனசார ஆத்ம திருப்தியோடு செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? வேறு எந்த மைண்ட் செட்டுமே அந்நேரத்துக்கு தோணாதுங்க நமக்கு. கடவுளும் நம்மளும் ஒன்றா ஆகிட்டோம். நம்ம முன்னாடி கடவுள் உட்காந்துட்ருக்காங்க, நம்ம எதிரில் வந்து வராகி அம்மன் உட்காந்துட்ருக்குறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு நான் பாட்டுக்கு இந்த உலகத்திலே இல்லாமல் வேறு ஏதோ உலகத்தில் இருக்கிற மாதிரி நான் அந்த பூஜையெல்லாம் பண்ணிக்கிறேங்க. வராகி அன்னைக்கு வந்து மல்லிப்பூனால் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க, குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம், மஞ்சளால் அர்ச்சனை பண்ணிக்கலாம், காசுனால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம். மல்லிப்பூ எல்லாத்தையுமே தன் வசப்படுத்தக்கூடியதுங்க. வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா மல்லிப்பூ சொல்லலாம். மல்லிப்பூனால் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க. அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு தீப தூப ஆராதனை. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தீப தூப ஆராதனையில் நம்ம செய்கிற வரைக்குமே நம்ம நிலவாசலை ஏற்றி வச்சுருக்க தீபம் எரியணுங்க. அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் விட்டு கொஞ்சம் திரி அதிகமாக போட்டு நம்ம ஏற்றி வச்சுட்டு நம்ம பூஜை முடிஞ்சுட்டு வெளியே போய் பார்த்தா அந்த தீபம் எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னாலே நம்ம பூஜையை வந்து அன்னை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றது. சின்ன சின்னதாக இதெல்லாம் வந்து நம்ம மனசு திருப்திக்காக செய்கிறது. இது கரெக்டானு கேட்டால் எனக்கு தெரியலங்க. இப்போ தீப தூப ஆராதனை, நெய்வேத்தியங்கள் எல்லா தெய்வத்துக்கும் காமிச்சிட்டு வராகி அன்னைக்கும் காமிச்சிட்டு என்னுடைய பூஜை இன்றைக்கி வந்து நான் நிறைவு செஞ்சுக்கினேங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து இந்த 9 நாள் பூஜை அப்போ எனக்கு பீரியட் ஆயிடுச்சு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அம்மா என்னை ஒதுக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவங்களும் ஒரு பெண் தெய்வம் தான். நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்றது அவங்களுக்கும் தெரியும். இது இயற்கைங்க, கடவுள் நமக்கு கொடுத்தது. நாமளாக இதை தேடி போகிறது கிடையாது, கடவுளாக நமக்கு கொடுத்த இயற்கை. இதை வந்து பெருசாக நம்ம வந்து யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ கலசம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் யாராவது குழந்தைகள் இருந்தால் அவங்கள ஏற்ற சொல்லலாம். குழந்தைகள் கூட இல்லைன்னா ஹஸ்பண்ட் இருக்காங்களா, குளிச்சுட்டு வந்து ஒரு தீபம் ஏற்றிட்டு ஏதாவது ஒரு நைவேத்தியம், ஒரு கல்கண்டு, ஒரு பேரிச்சம்பழம், இல்லை ஒரு ஒரு முந்திரி, பாதாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டா கூட போதுங்க. ஒரு 3 நாள் 5 நாள் இந்த 9 நாளில் ஏதாவது ஒரு நாளில் வராகி அன்னை வழிபட்டாலே நமக்கு வந்து இந்த 9 நாள் வழிபட்ட பலன் கிடைக்கும். குறிப்பாக இந்த பஞ்சமி அஷ்டமி அன்னைக்கு வழிபடும் போது நமக்கு இந்த வருடம் முழுவதுமே வழிபட்ட பலன் கிடைக்கும். இப்போ பஞ்சமி பூஜை செய்ய முடியல, அஷ்டமி அன்னைக்கு பண்ணுங்க. இந்த மாதிரி அப்படி 2மே செய்ய முடியல, இந்த 9 நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும். நீங்கள் வந்து மனசார செய்யுங்க. நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. கடவுளாக கொடுத்ததெல்லாம் தான் அந்த நமக்கு மாதவிடாய் அப்படின்றது. அதனால் அதுக்கு வருத்தம்லாம் பட தேவையில்லைங்க. திருப்தியாக ஒரு நாள் செஞ்சிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. இப்போ கலசம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். ஏன்னா வீட்டில் அம்மனை உட்கார வச்சுட்டு நம்ம அவங்கள வந்து பட்னி போடக்கூடாது. அதனால் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால், குழந்தைகள் இருந்தால், இப்போ 2 பேருமே இல்லைன்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களையாவது தீபம் ஏற்ற சொல்லலாம். காலையில் மாலையில் கண்டிப்பாக கலசம் வைக்கிறவங்க தீபம் ஏற்றுறாங்க. இப்போ கலசம் இல்லாதவங்க டெய்லி ஒரு வேளை பூஜை செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை, யாருமே இல்லை அப்படின்னா ஒரு 3 நாள் 5 நாள் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கூட பூஜை செஞ்சுக்கலாம். எந்த பூஜை செய்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லைங்க, எந்த அளவுக்கு ஆத்மாத்மா செய்கிறோம் அப்படின்றது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ₹5 நாணயம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து பஞ்சமி திதி. இன்றைக்கி நான் புதன்கிழமை சாயந்தரம் இந்த வழிபாடு செய்கிறேன். மறுநாள் வியாழக்கிழமை 10:30 மணி வரைக்குமே பஞ்சமி திதி இருக்குங்க. அந்த பஞ்சமி திதி முடியறதுக்குள்ளே இந்த ₹5 நாணயத்தை 5 இடத்துல எடுத்து வச்சிடணுங்க. முதல்ல எங்கே வைக்கணும் அப்படின்னா, நம்ம உப்பு போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, உப்பை வந்து பிளாஸ்டிக்கை தவிர்த்து வேறு எதெல்லாம்னா போட்டு வைக்கலாம். ஸ்டீலில் நம்ம போட மாட்டோம், கண்ணாடியில் போடலாம், பீங்கானில் போடலாம், இல்லைனா மண் குடுவையில் கூட போட்டு வைக்கலாங்க. எங்கே போட்டு வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு கீழே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டுக்கு மேலே அந்த ₹5 நாணயம் வச்சு அதுக்கு மேலே உப்பை வச்சுருங்க. அதை நீங்கள் எப்போவுமே மாற்ற வேணாம், அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்த ₹5 நாணயத்தை வந்து நம்ம அரிசி போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா டப்பா,
அந்த டப்பாக்குள்ளே இந்த 5 ரூபாய் நாணயத்தை போட்டு வச்சிடலாம். 3வது 5 ரூபாய் நாணயத்தை நம்ம பூஜை அறையிலே வராகி அம்மன் பாதத்திலேயோ மகாலட்சுமி தாயார் பாதத்திலேயோ வச்சிடலாங்க. அதே நம்ம எடுக்க தேவையில்ல. 4வது வந்து நம்ம மசாலா பாக்ஸில் வந்து கடுகு டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடுகு டப்பாக்குள்ளே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை போட்டு வைக்கலாங்க. கடுகு காலி ஆகிட்டால் கூட அதுக்கு மேலே அந்த 5 ரூபாய்க்கு நாணயத்துக்கு மேலே கடுகு கொட்டி நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த காசை நம்ம எப்போவுமே எடுக்க வேணாங்க. அது பாட்டுக்கு அது அதிலே கிடக்கட்டுங்க. அது இருக்க 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 பணத்தை ஈர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க நமக்கு. அடுத்த 5 ரூபாய் நாணயத்தை வந்து நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம், வேலெட்டில் வச்சுக்கலாம், நகை பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பர்ஸில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு பேப்பரில் மடித்து வச்சுட்டு வராகி அன்னை அப்படின்னு எழுதி வச்சுட்டா உங்களுக்கு அந்த காசு செலவு பண்ண தோணாதுங்க. அது அப்படியே பத்திரமா பர்ஸ்லேயே இருக்கும். இப்படி இந்த பஞ்சமி திதி முடியறதுக்குள்ளே இந்த 5 ரூபாய் நாணயங்களை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண வரவில் நல்ல ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்குங்க. இன்றைக்கி செய்ய முடியாதவங்க புதன்கிழமை செய்ய முடியல, நம்ம வியாழக்கிழமை கூட இந்த வழிபாட்டை செஞ்சுக்கலாம். இப்போ வந்து வராகி அன்னைக்கு நெய்வேத்தியமாக கடைசியாக பானகம் கொடுக்குறேன். எவ்வளோ அழகாக எடுத்துக்கிறாங்க பாருங்கள். இது வந்து அவங்களுடைய விருப்பத்தை, இது உண்மை, இது நீங்கள் உண்மை நம்பியே ஆகணும்லாம் நான் எந்த ஒரு வீடியோலாம் சொல்லலைங்க. ஏன் திருப்திக்காக கொடுக்குறேன், அம்மா எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். அழகாக எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.